வந்து நம்ம கொடுக்குற டைமுக்கு வந்து டாக்ஸ் வந்து கரெக்டாக வரணும். அப்போ தான் நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். நாங்கள் டாக்ஸை 1 வீக்கில் ட்ரெயின் பண்ணிடுவோம். அவங்கள எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லித்தரத்துக்கு தான் எங்களுக்கு 1 மந்த் ஆகும். வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் கண்டிப்பாக குளிப்பாட்டிடுறோம். அவங்களோட பிஹேவியரே வந்து அவங்க கார்டியன் டாக், அவங்க வந்து ரொம்ப டெரிட்டோரியல் இல்லை சார். ஆக்சுவலாக இவங்களோட பார்க்கிங் வந்து ரொம்ப சவுண்டாக தான் இருக்கும். கட்டிக்குட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரீட் வந்து நார்த்தில் கொஞ்சம் இருக்குது, பட் சவுத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது அவங்களாம் கிட்டத்தட்ட வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வாங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிரீட்ஸ் எல்லாம் நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து அக்ரெசிவ் ஆகிறதுக்கு காரணம் வந்து பெட்ஸோட பெட் ஓனர்ஸ் தான். நம்ம எப்படி ஃபீவர்னா டோலோ 650 போடுறோமோ அது மட்டும் அவங்களுக்கு வந்து ஃபீவர் எல்லாம் விட அதிகமாக டிசென்ட்ரி தான் போகும். பட் நான் வந்து ரா மீட்டும் கொடுக்கறதுனால நான் வந்து 2 months ஒன்ஸே வந்து அவனுக்கு வந்து டிவார்மிங் கொடுத்துருவேன். ஹாய் ஐக்கிய பெட்ஸ் வியூவர்ஸ், என் பேர் ஜீவ பாரதி, இவர் பேர் இன்பா. இவர் கட்டிக்குட்டாங்கிற பிரீட், ஹிமாலயன் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கட்டிக்குட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரீட் வந்து நார்த்தில் கொஞ்சம் இருக்குது, பட் சவுத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுன்னு இல்லை, எல்லா நேட்டிவ் பிரீட்ஸுமே கம்பேரிட்டிவ்லி இப்போ வந்து இன்னொரு மித்தெல்லாம் கூட இருந்துச்சு. ஈவன் வந்து இந்தியன் பிரீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ண முடியாது, அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இனிஷியலாகவே ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த லெவல் ட்ரைனிங்கும் போட்டிருக்கேன். அதனால் வந்து எல்லாமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாக்ஸ்லாம் நம்மளோட நேட்டிவ் பிரீட்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் நான் கட்டிக்குட்டா வச்சுருக்கேன், கட்டிக்குட்டா சொல்ல, நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சிப்பிப்பாறை, கன்னி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஒரு இந்தியன் பிரீடை வாங்கி நீங்கள் வளங்க. அப்படின்னா அது இன்னும் ப்ரொமோட் ஆகும். இன்னும் எல்லா கிளப்ஸுமே நிறையா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அவங்களாம் அவங்களோட பாண்டிங்கோட லெவல்லாம் இன்னமுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட். ஸோ அதனால் வந்து கட்டிக்குட்டா மட்டும் பிரீட்ஸை நான் ஏன் வாங்க சொல்கிறேன் அப்படின்னா, நார்த்தில் மட்டும்தான் இருக்குது. நம்ம சவுத்துலலாமும் நிறையா வந்துச்சுன்னா அவங்களாம் கிட்டத்தட்ட வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வாங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிரீட்ஸ் எல்லாம் நம்மளால் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 30 days வந்து அவர் போர்டிங்கில் இருந்தார். நான் டெய்லி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அங்கே பண்ணதெல்லாம் இங்கே ரெப்படேட்டிவாக நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வீக்லி ஒன்ஸ் இப்போ அடுத்த லெவல் ஆஃப் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவோம். அதனால் அந்த ஹீல் ஒர்க் அதெல்லாம் அதுக்காக அங்கேயும் போவோம். அது இல்லாமல் அந்த ட்ரைனர் வந்து இங்கேயும் வருவாங்க. டாகோட க்ரூமிங் வந்து சார் ஆக்சுவலாக இந்த ஆரிஜனில் வந்து இன்னொரு அட்வான்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா, அது கொடுக்குறப்ப வந்து ஹேர் ஸ்ட்ரெட்டிங் வந்து பெருசாக இருக்காது. ஹேர் ஸ்ட்ரெட்டிங் வந்து பெருசாக இருக்காது. பட் எந்த அளவுக்குமே இல்லாத அளவுக்கு இந்த சம்மரில் வந்து ரொம்ப பீக்கான சம்மர். இந்த சம்மரில் தான் ஆக்சுவலாக நான் இன்பாவுக்கு வந்து ஸ்ட்ரெட்டிங் வந்து பார்க்குறேன். நான் வந்து கிட்டத்தட்ட டெய்லி கோம் பண்ணுவேன். கோம் பண்ணாலும் எல்லா டாக்ஸுக்குமே டிஃபால்ட்டாக இந்த சம்மரில் வந்து ரொம்ப ஹேர் ஸ்ட்ரெட்டிங் இருக்குன்னு தான் ஈவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவங்களாமே சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ அது மட்டும் இருக்குது சார். பட் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் கண்டிப்பாக குளிப்பாட்டிடணும். நானே நிறையா வாட்டி குளிப்பாட்டிடுவேன். ஒரு சில டைம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு பெட் க்ரூமர் ஒருத்தர் இருக்கார், தீபன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் யூஸ்வலாக வருவார். அவரே வந்து இங்கே எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். இல்லை சார், அதாச்சும் ப்ராப்பர்லி ட்ரெயின்டு டாக்ஸ் வந்து அந்தளவுக்கு அக்ரெசிவ் ஆகாது. கொஞ்சம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரெயின் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அக்ரெசிவ்னஸ் இருக்காது. பட் ஸ்டில் வந்து இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் கூட உங்களை பெட்காலாலையும் பார்த்தேன். பெட்காலால இவர் வந்தப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஓகே அவர் ஃப்ரெண்ட்லி தான், டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சிலர் பின்னாடி டச் பண்ணிடுறாங்க, டக்குன்னு இழுத்துடுறாங்க. அதே மாதிரி டாக்ஸ் ஃபேஸை வந்து டக்குன்னு திடீர்னு வந்து மூஞ்சிலெல்லாம் கை வச்சு அழுத்திடுறாங்க. ஒருத்தங்க பின்னாடியும் ஒருத்தங்க முன்னாடியும் பின்னாடியும் கை வைக்கிறப்ப ஆப்வியஸாக அவங்க வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் ஆயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இவரெலாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ப்ரீடுன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ இவரெலாம் வந்து இப்போ வீட்டில் இருக்கிற ஆட்கள் தான். இப்போ புதுசாக யாராச்சும்லாம் வராங்கன்னா நம்ம கூட வந்தால் ஓகே, நம்ம இல்லாமலாம் உள்ளே வந்தால் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட பிஹேவியரே வந்து அவங்க கார்டியன் டாக், அவங்க வந்து ரொம்ப டெரிட்டோரியல். இல்லை சார், ஆக்சுவலாக இவங்களோட பார்க்கிங் வந்து ரொம்ப சவுண்டாக தான் இருக்கும், கொஞ்சம் லவுடராக தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து ரொம்ப எதுக்கெடுத்தாலும் பார்க் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ரொம்ப டிப்பிக்கலான சினாரியோவில் தான். இப்போ நைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு எப்பயுமே சைலண்ட்டாக இருக்கும். அவங்க வந்து பார்க் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக யாரோ வராங்க அப்படிங்கிறப்பல அர்த்தம். நானும் இல்லை அங்கிள் கீழே இருந்தாங்கன்னா யாரோ ஒருத்தர் வெளியே வந்தோன்னா அவங்க காட்டுவாங்க அந்த சைடு எந்த சைடு வந்து ஆட்கள் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்ததுக்கப்புறமேட்டு நம்ம பார்த்துட்டோம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் நிப்பாட்டிடுவாங்க. பட் நம்ம வர வரைக்கும் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பார்க்கிங் இட்ஸ் லவுடர், கொஞ்சம் லவுடாக தான் இருக்கும். மேட்டிங் வந்து இப்போ தான் சார் உங்களுக்கு 2 years ஆக போகுது. இங்கே சென்னை லெவலில் வந்து ரொம்ப பெருசாக அந்தளவுக்கு கிடைக்கல. அதனால் சென்னையிலையும் ஒருத்தவங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னமும் போய்கிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா பெங்களூர் நார்த்தில் தான் நிறையா வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறையா கட்டிக்குட்டாலே நீங்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மால் சைஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருப்போம் பெருசாக. அதனால எல்லாமே கொஞ்சம் நல்லா
இருக்கிறதுனால அதே மாட்டம் இன்னமும் ஃபீமேலும் கிடச்சிச்சின்னா நமக்கு அதோட லிட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் அதுவும் ஒரு நாங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்ல ஃபீமேலாக இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர் அப்படிங்கிற. பொதுவாகவே மேல் இருக்கிற இடத்துக்கு ஃபீமேலை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி இருந்துச்சுனாலும் ஓகே. பட் ஸ்டில் இல்லை, வேறு எதுவும் பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு டிபெண்டன்சி இருந்துச்சுன்னா ரெடி டு ட்ராவல் டு பெங்களூர், அவ்வளோதான். ஓகே சார். இல்லை, அந்த 23 ப்ரீட்ஸ் வந்து ப்ளஸ் கிளைமேட் ப்ளஸ் அக்ரெசிவ்னஸ்ன்னு நினைக்கிறேன். அதுதான் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ராட்வெய்லர், அதுக்கப்புறமேட்டு இன்னொரு நிறையா ப்ரீட்ஸ் வந்து நிறையா. அதில் வந்து எல்லாமே பெட் லவர்ஸோட ஆர்குமெண்ட்ஸ்லாம் என்னவாக இருந்துச்சுன்னா, அவங்க கோர்ட்டுக்கு போனோன்னே என்ன சொன்னாங்கன்னா, அந்த டாக்ஸ்லாம் வந்து அக்ரெசிவ் ஆகிறதுக்கு காரணம் வந்து பெட்ஸோட பெட் ஓனர்ஸ் தான். அவங்க ப்ராப்பராக இனிஷியலாகவே அவங்கள ட்ரெயின் பண்ணியிருந்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் வச்சு இப்போ ஒரு 2 days or 3 days பேக் வந்து வித்தின் a வீக்குன்னு நினைக்கிறேன் அந்த பேனை வந்து அப்லிஃப்ட் பண்ணிட்டாங்க சார். இப்போ இல்லை அந்த பேன், எல்லா ப்ரீட்ஸும் ராட்டலாமும் இப்போ வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இன்பா நான் சொன்னாப்புல இனிஷியலாக வந்தப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். பட் அதுக்கப்புறம் இப்போ எல்லா பெட் கிளினிக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த வேக்சினேஷன் சார்ட் கொடுத்துறாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி வேக்சினேஷன் சார்ட் இருக்கோ அதே மட்டும் இவங்களுக்கும் வேக்சினேஷன் சார்ட் இருக்குது. டைம்லி அந்த எல்லா வேக்சினேஷனையுமே கரெக்டாக போட்டுறணும். அண்ட் டாப் ஆஃப் இட் ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா நீ உங்களுக்கு வாட்டியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வாட்டியெல்லாம் டாக்டர்கிட்டே போகணும். ஒரு 2-3 வாட்டி ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம எப்படி ஃபீவர்னா டோலோ 650 போடுறோமோ அது மட்டும் அவங்களுக்கு வந்து ஃபீவரெல்லாம் விட அதிகமாக டிசென்ட்ரி தான் போகும். அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு காமனான டேப்லெட் இருக்குது. அந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் கொடுக்கலாம், ஓகேவா. பட் வந்து எனிதிங் நீங்கள் வந்து ஒரு 1 or 2 days அவங்க ரொம்ப டல்லாகிறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மட்டும் இந்த இடம் மூக்கெலாம் வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்து கன்ஃபார்மாக அவங்க டீஹைட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். சாப்பாடு கம்மியாயிடுச்சு, அவங்க சரியாக சாப்பிடல அப்படின்னா பெஸ்ட் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறது. நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறது நான் இவன் பிறந்தப்போ எதுவாக இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிடுவேன், குழந்தைங்கள மாட்டோம் தான். பட் இப்போ கொஞ்சம் பெருசாக ஒரு சில மெடிக்கேஷன்லாம் எனக்கே தெரியும், அவனே தெரியும் இந்த 2 days சரியாக போயிடுவான், 3 days சரியாக போகிறான். ஆகலை அப்படின்னா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிடணும். அவங்க கொடுக்குற மெடிக்கேஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே மாத்திரையெல்லாம் கையில் ட்ரீட் மாட்டமே கொடுத்து பழகிருங்க. இல்லைன்னா பெருசானோன்னா உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதே மாட்டம் டிவார்மிங் வந்து சின்ன வயசில் பப்பீஸில் வந்து 45 days இல்லை 60 days கொடுக்கணும். அப்புறம் பெருசானோன்னா அடல்ட்ஸுக்கு வந்து 6 months ஒன்ஸ் தரணும்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து ரா மீட்டும் கொடுக்கறதுனால நான் வந்து 2 months ஒன்ஸே வந்து அவனுக்கு வந்து டிவார்மிங் கொடுத்துருவேன். அதாச்சும் வந்து நம்ம கொடுக்குற டைமுக்கு வந்து டாக்ஸ் வந்து கரெக்டாக வரணும், அப்போ தான் நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து மார்னிங் வந்து நான் ஒரு 7 o'clock போல் ஒரு வாக்கிங் எடுத்துகிட்டு வந்து 7:30க்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாட்டோம் ஒரு 15 minutes ஒரு ஃபாஸ்ட் 15 minutes வந்து அந்த பேசிக் ஒபீடியன்ஸ் வந்து திரும்ப ட்ரெயின் பண்ணுவோம் ஃபுட்டு வச்சு தான். அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் அதே மாட்டோம் 5 o'clock ஒரு வாக் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு ட்ரைனிங், மார்னிங் ஈவினிங் மட்டும்தான். பட் வந்து மோர் வந்து இப்போ சம்மருங்கிறதுனால எல்லா டைம்லேயும் மோர் வைப்போம் ஒரு வாட்டி. பட் இப்போ சம்மருங்கிறதுனால ஒரு 2-3 வாட்டியே மோர் வந்து வைக்கிறோம். ஒபீடியன்ஸ் சார், ஒபீடியன்ஸ் நம்மளா எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு தெரியல. நம்மளா யூடியூப் வீடியோஸ் எல்லாமும் இருக்குது. பட் வந்து டாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அதை கற்றுக்குவாங்க. நம்ம ஓனர்ஸ் கற்றுக்கிறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு சென்டரில் ஒரு போர்டிங் சென்டரில் நீங்கள் போயிட்டு சேர்த்து விடணும். நான் 2-3 போர்டிங் சென்டர்லாம் பார்த்தேன். எல்லோரும் ரொம்ப சின்ன இடமா வச்சுக்கிட்டு சும்மா சிட் டவுன் அப்படின்னு அங்கேயே சொல்கிறாப்புல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணோன்னா தான் சுகூஸ் டாக் ஆர்டிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சூர்கிட்ட நான் பார்த்தேன். அவங்க கிட்ட போனோன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு. அவர் அதுவும் இல்லாமல் ரொம்பவே டாக் ஃபீல்டில் கொஞ்சம் நாலேஜபிள். அதனால் அவங்க கிட்ட போனோன்னா தான் அந்த அவங்களுமே போன உடனே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் டாக்ஸை 1 weekல ட்ரெயின் பண்ணிடுவோம், அவங்கள எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லித்தரத்துக்கு தான் எங்களுக்கு 1 month ஆகும். இவ்வளோ நேரம் என்னோட எங்கள் ஃபேமிலியோட கோல்டன் மூமெண்ட்ஸ் இன்பா கூட இருக்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டது, அப்புறம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் லிசன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் கட்டிக்குட்டா பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐக்யூ பெட்ஸ் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கப்புறமேட்டு நான் என்னோட ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். ஈவன் வேணால் என்னோட மொபைல் நம்பரும் ஷேர் பண்ணுறேன். கட்டிக்குட்டா பற்றி நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ.